ஆ வணக்கம் ஆதிக், எப்படி இருக்கீங்க? நேர்கொண்ட பார்வையில நேரடியாவே கேட்டீங்களே என்னை வச்சு படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி, அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு ஆதிக். எனக்காக ஏதோ ஒரு கதை இருந்தா சொல்ல முடியுமா ஆதிக்? சார் சார் ரொம்ப தேங்க்யூ சார். சார் கண்டிப்பா சார். சார் ஒன்லைன் என்னன்னா சார் கேட்டிங்களா சார்? ஆதிக், எனக்கு இந்த ஒன்லைன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆதிக். அதுவும் ஏகே என்னோட பேர் யூஸ் பண்ணிக்கல, எனக்கு கதையை சொல்ல விட இது போதும். நம்ம இதை வச்சே படத்தை முடிச்சிடலாம். ஓகே சார். சார் நாளைக்கு ஷூட் போயிடலாம் சார். நாளைக்கு இதுக்கு ஷூட், இப்பவே கிளம்பிடலாமே. நாளைக்கு ஒரு இன்னைக்கு வா. நாளைக்கு தான் நம்ம கார் ரேஸ்ல இருக்க, அப்படியே அந்த அதே கார்ல வந்துடுறேன். ஓகே இப்போ வா. ஓகே சார், எனக்கு ஓகே சார். எனக்கு ஓகே சார். அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது குட்னு சொல்லலாம், இல்ல பேடு நல்லா இல்லைன்னு சொல்லலாம், இல்ல அக்லி வஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த படத்துல 3 ஒண்ணா இருந்தா எப்படிங்க இருக்கும்? இப்படிதாங்க எடுத்து வச்சிருக்காரு. நினைச்சாலே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, நல்லாவே இல்ல, என்னடா இதெல்லாம் ஒரு படமாடா அந்த மாதிரி இருக்கு. அந்த படம் பார்க்குமா டைட்டிலே அப்படிதான். இந்த படத்துல எப்படி ஏகே வந்து எல்லாத்தையும் காப்பாத்துவாரோ அதே மாதிரி இந்த ரிவ்யூ நான் பண்ணக்கு அப்புறம் தளபதி ஃபேன்ஸ் எங்க இருந்தாலும் என்ன காப்பாத்திருங்க. ஏன்னா இப்ப அவங்க ஆமை இல்ல, ரெட் டிராகன், அதனால கொஞ்சம் ஃபயரா இருப்பாங்க. எவ்வளவு பார்த்திருப்பேன், தெரிஞ்ச பையன்களாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் என்ன பார்த்து காப்பாத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய வீடியோ உங்களுக்காக நான் போடுவேன். ஓகே வாங்க இந்த வீடியோக்குள்ள பயணிக்கலாம். ஏங்க படத்துல கேமியோ வந்து இந்தியன் ஆக்டர்ஸ பாத்திருப்பீங்க, ஏன் நம்ம சவுத் ஆக்டர் கூட பாத்திருப்பீங்க. ரீசெண்டா விக்ரம்ல கூட ரோலெக்ஸ் வந்து மாஸ் காட்டினாரு. அந்த மாதிரி தான் நானும் நினைச்சு உள்ள போனேன். 3 மணி நேரம். ஆனா இவங்க பேன் இண்டியா லெவலுக்கு இந்த படத்தை எடுக்கல, பேன் வேர்ல்டுக்கு எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கேமியோ பாத்தீங்கன்னா மேல கட்ட பறகுது, கொட்டை தெரிக்குது, நீங்க அப்படியே டென்ஷன் ஆயிருவீங்க ஏங்க இந்த படத்துக்கு போன அப்படின்னு. அது என்ன கேமியோங்கிறத வரும் பாட்டுவாங்க. பாம்பேல தன்னோட தம்பியோட உயிரை காப்பாத்தின ஏகேவை பார்க்க கொரியன் டான் ஏகேவை கொரியாவுக்கு இன்வைட் பண்ணாரு. டாங்லியோட ஒரு அசைன்மெண்ட்டுக்காக நியூயார்க்ல ஒரு அசாசின பார்க்க போனாரு ஏகே. அவன் பேரு ஜான் விக். 8 மாசம் ஏகே ஜெயில இருந்தாரு. அங்க அவரோட ஒரே செல்ல இருந்தவன் தான் ஒரு மிகப்பெரிய ஹைஸ்டோட குரூப் ஹெட் ப்ரொஃபசர். பாத்தீங்களா எங்க ஆதிக்க சும்மா அவங்கள மாதிரி இந்த இந்தியால உள்ள சப்ப ஆக்டர் கூட்டு வந்து பண்ண மாட்டார் சார். யாருக்குன்னா டாங்லி, அப்புறம் ஜான் விக், மணிஷ்ல ஒருத்தர் திருடுவார்ல கும்பலா சேர்ந்து, அவர் பேர் என்னது, ப்ரொஃபசர் போரா, இவரெல்லாம் கூட்டு வரதாங்க எங்க ஆதிக்கு. I love you so much, Mani. ஆமா இந்த படத்தை நான் ட்ரால் பண்றேனா இல்ல பெருமையா பேசுறேனா? டேய், அவளை பிடிச்சிருக்கின்றியா பிடிக்கலன்றியா தெரியல வச்சு என்ன பண்ண ஆதிக்கு, உன்னை நினைச்சு நாங்க நம்பி உள்ள போறோம்டா, இப்படி பண்ணிட்டு தலைய வச்சு. அதுவும் சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? 0091446450641192192. டே அனில்ஸ், உங்க ஆள் மாதிரி இல்லடா எங்க ஆளு ரெட் டிராகன்ரா. உங்க ஆளாவது வெறும் படத்துல 5 நிமிஷம் தான் கேமியோ வச்சாரு. ஆனா எங்க ஆளு படம் ஃபுல்லாவே கேமியோ தான் வச்சிருக்காரு. 5 நிமிஷம் வெறும் டைட்டில் கார்டு தான் வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஆள்ரா எங்க ஆளு. வேற யாரு? ஆதிக் மாமா தான். உங்க ஆளாவது கோலிவுட் ஸ்டார் தான் கேமியோ வச்சாரு. எங்க ஆளு ஹாலிவுட் ஸ்டாரே கேமியோ வச்சிருக்காரா. என்னத்த சொல்ல, இதுல தியேட்டர்ல பாக்கும்போது வெளியே வந்தா அந்த அனில் சொல்ல தாங்க முடியாது. சரி தியேட்டர்ல வச்சு பார்த்தாலும் மனசு பொறுக்க முடியல. கேமியோக்கு பதிலா கார்ட்டூன் எடுத்து வச்சிருக்காரு சார். சரி நார்மலா அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீன் அவங்க வந்துட்டு போனா கூட சரி, இவங்க அனில்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கார்ட்டூனை காமிச்சு வெளியே போய் அவங்கள்ட்ட என்னத்தை சமாளிக்க. இந்த கேமியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில இனிமே ஆமையா இருக்க கூடாது, ரெட் டிராகனா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு சார். படம் அந்த மாதிரி இருக்கு சார் படம். குட் பேட் அக்லி படம் வரதுக்கு தல ஃபேன்ஸ் ஹாப்பியா இருந்தாங்களோ இல்லையோ, தளபதி சாரி அனில்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தானுங்க. என்னங்க அந்த படம் வரதுக்கு அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு கேக்குறீங்க? வேற எதுக்கு இல்ல, 2026ல ஓட்டு போடணும்ல, அதுக்காக தான். பெரிய பாடா இருப்பாங்க. ஆனா இவனுங்க அப்படி பண்ணலங்க. எங்களை ஆமை ஓடுலே குத்திட்டானுங்க இந்த அனில்ஸ் தான் சேர்ந்து. குட் பேட் அக்லி டைம்ல குட் பேட் அக்லி பார்க்காம சச்சின் ரீ ரிலீஸ் பண்ணிட்டானுங்க.
எவ்வளவு காண்டாவும் தெரிஞ்சிச்சுடா அனில். உங்க புத்தி என்னன்னு சச்சின் படத்தை திருப்பி பாத்தீங்க பாத்தீங்களா, அதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. அந்த படம் ஏற்கனவே ஃபிளாப். அந்த படத்துக்கு இவங்க படம் பார்க்க போலங்க, உள்ள உட்காந்து லைவ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வடிவேல் என்னெல்லாம் சொல்றாங்களோ திருப்பி இவங்க சொல்றது, அங்க என்ன பாட்டு பாடுறது திருப்பி இவங்க பாடுறது, விஜய் பேசுறது எங்களாலே கேட்க முடியாது, திருப்பி இவனுங்க பேசிட்டு இருக்கிறது, டான்ஸ் ஆடுறது, ரீல்ஸ் போடுறது. இருங்கடா 2026 ஓட்டு கேட்க வருவீங்களா? உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். ஆனா அன்னைக்கு ஓட்டு போடாம வீரம் படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி பாப்போம்டாங்களா? டியர் ஆமைஸ், உங்களுக்கெல்லாம் குட் பேட் இல்ல, வெறும் ஜான் விக், டாங்லி, ப்ரொஃபசர் இவங்களோட கேமியோ தான் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு கேமியோ வந்து ரீசெண்டா டிலீட்டட் சீன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன். அந்த சீன் மட்டும் தியேட்டர்ல வந்துச்சோ பிளாஸ்ட் சார், பிளாஸ்ட். கடவுள் இல்ல, கடவுளை பார்க்க முடியாது அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு. நான் சொன்னேன் கடவுளை காணலாம் எப்படின்னு கேட்டேன். ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகல, கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவல. பாத்தீங்களா, இதுக்காக தான் எங்க அஜித்தை வந்து கடவுளே அஜித் சொல்றோம். ஒரு கடவுளாலதான் சார் ஒரு கடவுளை காப்பாத்த முடியும். ஜீசஸே காப்பாத்தினா சார் எங்க மனித கடவுள் அஜித். பாத்தீங்களா, சும்மா சொன்னோமா நாங்க கடவுளே அஜித்னு, இதுக்குதான் சார் சொன்னோம். பொதுவா ஜீசஸ் வந்து 3 நாள் கழிச்சு உயிர் தெழுந்தாருதான் சொல்லுவாங்க. ஆனா எங்க ஏகே போனனால 3 நிமிஷத்துல காப்பாத்தி கூட்டு வந்துட்டாரு கார்ல. அது என்ன பாட்டுல, புலி 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 புல்ல புலி 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 புல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மனித கடவுளாகிய அஜித் வந்து எப்படி ஓஜி கடவுளை காப்பாத்திருப்பாரு தெரியுமா? அதுல வரும்ல பிலி 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 பாட்டு, அந்த மாதிரி டார்கி பாடிட்டு இருப்பாரு, பக்கத்துல ஜீசஸ் இப்படி உட்கார்ந்திருப்பாரு, அஜித் வந்து காப்பாத்தி கூட்டி போட்டிருப்பாரு. டேய் அனில்ஸ், பரவாயில்ல இருக்கட்டும். லியோவோட எங்க குட் பேட் அக்லி பிளாஷ்பேக் பரவாயில்ல, நல்லா தான்டா இருக்கு. நாங்களாவது எங்க தலையை காப்பி பண்ணாம எங்க பிளாஷ்பேக் வச்சோம். ஆனா நீங்க அப்படியாடா பண்ணீங்க? நல்லா போயிட்டு இருந்த லியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே திருமண விஜய் வந்து காப்பாத்தாருன்னு பார்த்தா கெடுத்து விட்டாருடா. இதுக்கு எங்க டாங்லி, ப்ரொஃபசர், அப்புறம் எங்க ஜான்விக் பரவாயில்லடா. எங்களுக்கு ரவுடிகளை தெரியும்டா. அடம்பிடிக்கிறிய நீ? உனக்கு தெரிஞ்சா லோக்கல் ரவுடி தாயா, எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு. செகண்டா பாதி நாசமா போச்சுடா அந்த படம். எது உங்க படம் தான், லியோ தான், வேற என்ன படம்? அப்பெல்லாம் பேசணும்னு நினைச்சோம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். குட் பேட் அக்லி பார்த்ததுக்கு அப்புறம் லியோ பிளாஷ்பேக்கே எவ்வளவு பெட்டர்னு தோணுதுங்க. இது ஆமையா இருந்தாலும் முட்டு கொடுக்க முடியாது, ஒரு அளவுக்கு தான். ரொம்ப முட்டு கொடுத்தா தெரிஞ்சிடும். இருந்தாலும் நாங்க ரெட் டிராகன் பரம்பரைடா. எனிவே இந்த வீடியோவை இதுல இருந்து நான் முடிச்சுக்கிறேன். இதோட பாட்டு வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க கீழே கமெண்ட்ல. பாட்டு இன்னொரு 3 நாள்ல வந்துரும். ஓகே, until then bye, see you, டாடா. அசைன்மெண்ட்டுக்காக நியூயார்க்ல ஒரு அசாசின பார்க்க போனாரு ஏகே. அவன் பேரு ஜான் விக். எங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எங்களாலையும் தான் நம்ப முடியல. ஆனாலும் நம்பினா தான் உங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றோம். எப்படி உங்களுக்கு ஓட்டு வேணுமா இல்ல வேணாமா? அவெஞ்சர்ஸ்ல தானோஸ் தள்ளி கொண்டதே தலைதானே. போதுமில்லடா.